பேர் வர காரணம் முடிவெல்லாம் சேர்ந்து இது பண்ணி ஒரு மாதிரி ஒண்ணு தெரியாம போறாங்க. உங்களை மாதிரி யாரு பேசா எனக்கு பேர் சொல்லுங்க. உங்க நாசமா போன வேலை மலைக்காரங்கயா சொல்லுங்க. அப்புறம் வேலை மலைக்காரன் பேர் வர காரணம் முடிவெல்லாம் சேர்ந்து இந்த சீரெல்லாம் கொளுத்திட்டு உட்கார வச்சு ரவுடி வச்சு அழுவியில அப்புறம் திருப்பி அதே சரி. வேலை மலைக்காரன் நாடு என்ன நாடு? தொண்டை நாடு. அப்படி சொல்லுங்க. தொண்டை நாடு எந்த நாட்டிலிருந்து பிரிக்கப்பட்ட நாடு? தொண்டை நாட்டை எந்த மன்னன் யாருக்கு பிரித்து கொடுத்தார்? அந்த தொண்டை நாட்டுக்குள்ளே உள்ள போனவன் யார்? அந்த மன்னன். நீ விளக்கத்தை சொல்லிட்டு அடுத்து யாருக்காக அழைத்து வாருங்க. தொண்டை நாடு எங்க இருக்கு? ஆமா சொல்லுங்க. இந்தியா. பொறுமையா இந்தியா 1964 சுதந்திரம் அப்ப வாங்கவேலி மத்திய ஆட்சி போது தெரிந்து கொண்டதால் 1984 நான் பிறந்த காரணத்தை நானே அறிவினேன். அது இல்லையா 1924 எப்ப வாங்கி அப்படியா சுதந்திரம் வாங்கி பேச முடியாது. சுதந்திரம் வாங்கி பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. இந்தியா பேசாமல் பல மாநிலமாக பிரிச்சிருக்கேன். பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. பிரித்த உடனே இப்ப நம்ம தொண்டை நாட்டுக்கு போறோம். இங்க இருந்து சாமியை வந்து இரும்பு இறக்கி கிளம்புறோம். ஒரு இடத்துக்கு போறப்ப சும்மாலாம் போகக்கூடாது. 750 கிலோமீட்டர் பக்கத்துல வந்துட்டோம். வந்துட்டேன் பேசாமல். இங்க இருந்து சாமியை வந்து இரும்பு இறக்கினாலும் நேரம் மதுரை போறோம். அந்த வழியா தான் போகணும் பேசாமல். நேரம் குற்றாலம் புறப்பட்டு 2 நாளாச்சு குளிக்கணும் வேண்டாம் தெரியல. அங்கேருந்து நேரம் ரைட் எடுக்கிறேன். சாயங்காலம் எருமையில் போயிடுறோம். பேச முடியாது. சமைச்சு சாப்பிட்டுதான் இல்லையா வந்துட்டோம். ஒரு 650 கிலோமீட்டர் சேர்த்து வந்துட்டோம். அங்கேருந்து நேரம் சபரிமலை போறோம். கொண்டு போன இரும்பையை உடச்சு சாமி போடுறது நானுமா ரொம்ப அடிச்சா இருக்காங்க. வந்துட்டேன் 450 கிலோமீட்டர் சத்தமில்லை போயிடுவோம்ல. அங்கேருந்து நேரம் குருவாயூர் அல்ல அல்ல நீங்க வாங்குறதா பேச முடியாது. அங்கே நேரம் பழனி வர்றோம். 5ஆம் மாதம் வாங்கி ஊதிக்கு சேர்த்து குடும்பத்தோட நக்கல் எடுத்தாங்க பொண்ணு. வந்துட்டோமா அப்படியே நேரம் சிறுக்கு கூட்டம் வாங்கி வாயை போட்டு கூட்டம் 150 கிலோமீட்டர் வந்துட்டு பேச முடியாது. திருப்பி வந்தாச்சுல நேரம் அங்கேருந்து கொட்டாமுட்டி வர்றோம். திருநெல்வேலி கொட்டாமுட்டில நேரம் திருப்பத்தூர் வர்றோம். வந்து நேரம் சிவகங்கை ரோட்டை பிடிக்கும். பிடிச்ச வாக்காச்சு அங்கே திருப்பத்தூர்லேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் ரைட்ல நம்ம ஊரு அதே ரைட்ல திரும்ப நேரம் ஏறி இருக்கான். ஆமா இந்த மேடையில நீ கேட்டுட்டு இருக்க என்ன தொண்டை நாடுனா என்ன தானே சிலவே இல்லாம ஐயப்ப உங்களுக்கு சுத்தி காமிச்சிருக்கேன். நேரம் வண்டியில் எடுத்துட்டாங்க 3000 இரும்பு செலவோட 4000 வாங்கிடுறாங்க. ஆமா தொண்டைக்கு பக்கத்துல ஒரு நாடு இருக்கிறனால தொண்டை நாடு வச்சாங்க. நல்ல வேலை. சரி அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாரு சொல்லுங்க. இல்லங்கம்மா விவகாரமா விவகாரமா ஏட்டிக்கு போடியா பார்க்கலாமா பாரியா அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி. தம்பிகளுக்கு நான் தான் ஏன் சொல்றேன். அண்ணனுங்களெல்லாம் தம்பி இருந்தா ஒரு காரணம் இருக்கியா? தம்பி அந்த காரணம் இல்ல. சொன்னாங்க நான் மொத்தம் 10 பேர் வந்தேன். நாங்க மொத்தம் 7 பேர் வந்தோம். 10 பேர் வந்தா அதுக்கு ஒரு காரணம் இருக்கியா? 7 பேர் வந்தா அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? உங்க அப்பா செயல்பாடு செஞ்சு 10 பிள்ளைய பெற்றாரு. அப்பவே சண்டால பேருக்கு எழுந்திருக்கிறா. போறேன் திருப்பிட்டேன். செகண்ட் அசிஸ்டன்ட் பிரின்சிபல் கடைசி ப்ரோசி ஆங்கிலோசர் அத்திரி ப்ரோவர் நான் எனக்கு 9 அண்ணன். நான் கடைசி தம்பி. அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி. தம்பி எல்லாம் அண்ணன் நீங்க. நீ அண்ணன் கிட்ட 7 பேர். உங்களுக்கு அண்ணன் எத்தனை? 3 பேர். 3 அண்ணன் நீங்க தம்பி வேணும். தம்பி எத்தனை பேர்? 3 பேர். 3 தம்பி நீங்க அண்ணன். நீ அண்ணனா இல்ல தம்பியா? அண்ணன் தம்பி. டேய் நீ ஒரு ஆளா இருக்கற. ஒருத்தனே. முதல்ல வந்தவனே மூத்தவன். கடைசி வந்தவனே நடுவுல வந்தவனே. நடுவுல நீ எங்க வந்த? நடுவுல வந்த. மிச்ச 6 பேர் அவங்க நடுவுல. அப்ப அவங்க நடுவுல இருந்தனே. சாமி எனக்கு முன்னாடி உனக்கு முன்னாடி எப்படி அண்ணன் தம்பி? ஆமா இதுல புள்ள வராதோ எங்க அம்மா முன்னாடி போறா. உங்க அம்மா கூட வந்தா உனக்கு மாமே போடாதன்னு அறிவிட்டவனே. ஆமா இல்ல உங்க அம்மா சொன்னா இதோ யாரா சொல்லுங்க. ஏய் போ யாரா தெரியுமே. டேய் மாப்ள இல்ல. ஐயோ நீங்க என்ன மாப்ள? மாப்ளனா சம்பந்தப்பட்டதுடா. விஷயம் இருக்குது. மாப்ள என்றால் தமிழ் மொழிக்கு அழகான விஷயங்கள் இருக்குது. மாயங்கா சிறப்புக்குரிய மாவீரன் மாமேவி மகாலட்சுமி மாயங்கா சிறப்புக்குரிய பிள்ளை என்றால் சிறியவன் சிறியவனாக இருந்தாலும் பெரியவர்கள் போர் பேசுகிறேன் மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. இருக்கா இல்லையா? அது மட்டும் இல்லையா ஒவ்வொரு எழுத்துக்களுக்கு விளக்கம் இருக்காது. இலக்கண முறைப்படி பார்த்தால் எழுத்துக்களுக்கு விளக்கம் கூறலாமா? இலக்கணம் 5 மாப்பிள்ளை என்பது 5 எழுத்து. எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் கற்பலக்கணம் வாக்கியப்பாய்க்கு ஊர் எது நாங்கள் இலக்கணம் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம்
இலக்கண முறைப்படி பார்த்தா எழுத்துக்களுக்கு விளக்கம் மா முக்கணிலே முதற்கணி மாங்கனி மாதா ஊட்டாத சொறி மாமியா மாதா ஊட்டாத சொறி மா ஊட்டும் என்பார்கள் மாப்பிள்ளையின் நஞ்செழுத்துல முதல்ல வந்து மா வந்து இப்ப என்ன வந்து ஒண்ணும் இல்ல மாப்பிள்ளை நஞ்செழுத்துறா முதல்ல மா வச்சா இப்ப என்ன வருது ஒண்ணும் அல்ல பி எப்ப அது பி வந்து பின்னாடி வரும் அறிவட்டவனே மாப்பிள்ளை வந்து அஞ்செழுத்துறா முதல்ல மா வர ரெண்டாவது இப்போ வரும் மூணாவது பி வரும்டா யார் யார் மூணாவது வரும் முதல்ல மூத்தவர் ரெண்டாவது அப்படி வரும் மாப்பிள்ளைக்கு மூணாவது பி வரும் மாப்பிள்ளையா இருந்தா சரி மறுமையா இருந்தா சரி முதல்ல மூத்தவர் ரெண்டாவது அப்படி வரும் சொல்ல நீ நல்லா உட்கார்ந்து எழுது மூணாவது பி வரும் நீ நல்லா உட்கார்ந்து குச்சி பாரு அடுத்து இல்லை என்ன இல்லை ஆமா எல்லாம் வெள்ள வளர்ந்த அப்புறம் வயிற்றுல ஒண்ணுமே இல்லை அறிவட்டவனே இல்லாத என்று சொல்லக்கூடிய மனித சரியா இருந்தால் வாழ்க்கையில கஷ்டம் இல்லை இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஆளுநர் அதுக்கு சொல்ல மச்சான் எதுக்கா மச்சாங்க மச்சானா விளக்க வைக்கியா அது மா நிதி இது மா குறி மனிதன் மனிதன் உண்டு மனிதன் தெய்வம் உண்டு மனிதன் மிருகம் உண்டு மனிதன் மாணிக்கம் உண்டு ஆளாவது ரெண்டு குண்டு இருக்கு அதனால உயிர் வாழ்றோம் மானம் அடுத்து இச்சா எத்தனை இச்சா அது ஒவ்வொருத்தருக்கு ஒரு சேனல் இருக்கு நம்மளுக்கு தேவையில்லை அதே வேணுங்க நம்மளுக்கு போலப்பா இல்லப்பா அது இல்லையா ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனை எத்தனை இச்சா நான் பொழுதுக்கு அவ்வளோதான் பார்க்க முடியாது ஆளாக்கள் எத்தனை சேனல் இருக்குன்னு நம்பிராஜா அதெல்லாம் பார்க்கதே ஆளுக்கு டவுசரை மாற்றினாயா இல்லடா ஒவ்வொரு நம்ம எதுக்கு உழைக்கிறோம் ஒரிசா வயிற்றுங்க ஒரிச்சா வயிற்று சம்பாதிக்கலாம் சாப்பிடும் மொத்தம் எட்டுச்சா அந்த உடம்பு ஏதாவது போய் எட்டுச்சா என்சா உடம்பிற்கு சிவசே பிரதானம் என்சா உடம்பிற்கு சிவசே பிரதானம் காட்டுறவன் யாரு இருக்குல்ல கதை இருக்குல்ல யார் காட்டினவன் போய் ஒருத்தர் 3 இடம் கேட்கிறேன் ஆமா ஏன் கேட்டேன் பொட்டிகளை எடுத்து பொழைச்சிக்கலாம் இந்த மாதிரி வியாபாரம் பார்த்து இல்லடா கேட்டால் காலை காத்து போட்டால் ஒரு அடி பூமி ஒரு காலால் ஒரு அடியாகும் வானத்தை ஒரு அடியாலும் தான் இன்னொரு அடிங்கிறாங்க தலையை காட்டினேன் தலையில முடிச்சு கீழே அமுக்கிறேன் இது ராமாயணம் இருக்கு சாமி உங்களுக்கு இருக்கு அவனுக்கு தெரியல நான் சொல்லி தரேன் வாத்தியா நான் தான் அவனை பாடம் இருக்கு ராமாயணம் சொல்லி கொடுத்தேன் அவனுக்கு இருக்கு இந்த கதை இருக்கு ஆமா ஆஞ்சநேய பெருமான் ஒரு கனியை கொண்டு போறார் யார் இந்த உலகத்தை முதல்ல சுத்துகிறார்களோ அவங்களுக்கு தான் சொல்லி ஆஞ்சநேய பெருமான் ஒரு போட்டி வைக்கிறார் ராமன் அவர் பொண்டாட்டியை தெரிவித்து அப்ப அந்த கதை இல்லை என்பதை அந்த வருத்தத்துடன் தெரிவித்து கொண்டு அது மகாபாரதம் அஞ்சே இருக்காங்க தருமன் பீமன் அர்ஜுனன் முருகன் ஐயப்பன் வீரப்பன் இந்த மாதிரி கேட்ட நான் செத்துருவேன் பேசாம இருக்கியா வெக்கமா கொஞ்சம் கூட ரோசம் சொரண மான வெக்க சாமி என் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன் என் வேலையை தேவையில்லாம சாமி எனக்கு சிரிக்க வைக்க வேண்டியதில்லை உங்களுக்கு சிந்திக்க வைக்க வேண்டியதில்லை இப்போ சிரிச்சுதான் இருக்கேன் என்ன வேற மாதிரி ஐயோ அண்ணாமலை பேரு 5 நிமிஷத்துல காலி பண்ணி போயிருவேன் நான் மட்டும் பொழுது போயிட்டே இருப்பேன் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன் ஒரு வார்த்தை வெள்ளும் ஒரு வார்த்தை கொண்டு இருக்காங்க நான் சொல்லி முடிச்சுட்டேன் உனக்கு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சுக்கிற கதை நான் தெரிஞ்ச விஷயத்தை நீ தெரிஞ்சு நான் தெரிஞ்சது நீ தெரிஞ்சுக்க முடியாது சொல்ற காதல இருக்கிற அறிவாளி செல்வத்தில் செல்வம் செடி செல்வம் எல்லாம் தலையில விட்டா திடீர்னு தெரியாத ஒரு மனிதனுக்கு அடக்கம் தேவை அடக்கம் உங்களுக்கு அடக்கம் யாரு யோசிச்சு ஒரு வார்த்தை சொன்னா அங்க பேசுற ஒரு மனிதனுக்கு நன்றி என்ன ஒரு வார்த்தை இல்லையா ஒரு மனிதனாகப்பட்டவன் தீயில சுட்ட புண்ணு மாதிரி சுத்த வர இருக்கு அடுத்த விஷயத்தை சொல்லு பேசியா அப்ப பேசியா சண்டை வேணாம் சண்டை ஒண்ணு வேண்டாமா சண்டை போடணும்னு எனக்கு ஆசை உழுதுண்டு வாழ தொழுந்து பிடிச்சல இருக்கு அடுத்த விஷயம் துப்பாக்கு துப்பாக்கி துப்பாக்கி தூங்கல அடுத்து அகமுதல் அது இல்ல உள்ளால நிப்பந்து ஒரு அகரம தகவல் கஷ்ட கஷ்ட கட்ட பண்ணி இருக்க அவங்க தொலைக்கால வராத திருக்குறள் தான் யாதனையும் யாதனை ரொம்ப அருது நீங்களே உள்ள வரும்போது அழகா தொலை தரதுக்கு சிவலிங்கம் இருக்காங்க கடவுள் வேலைக்குன்னா உள்ள தாண்டா இருக்க வெளில தாண்டா பாவம் தெரியுது பாவம் போய் விளையாட காந்தரின் கோலம் செஞ்சு பக்கரி போது தூமணி எனக்கு சங்கத்தன்மை மூணு தான் அவை பாட்டி விளையாட பெருமாள் சொல்ல
எனக்கு என்ன விஷயம் சொல்லுங்க. பாலும் தெரியணும். சொல்லியாச்சா? ஏன் பேசுற வாங்க? நான் தான் சொன்னேன் வாங்க அப்படின்னு. அப்ப நான் பேசுற கூட நீங்க பேசுவீங்க. எனக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரியும். தாயின் சிறந்த கோவிலும் இல்லை. மற்றபடி 1000 சினிமா பாட போட்டாங்க. நல்லா இருக்காங்க நன்றி. அளவுக்கு நல்லா சேர்க்கப்படுது. இருந்தா நானும் இருக்கணும். நாளே வந்து போகணும். மாதா பிதா குரு தெய்வம் அப்பர் சுந்தர மாணிக்க வாசல் திருஞான சம்பந்தர் இந்த நாள் என்ன மாதா பிதா ஸ்க்ரூ டிரைவர் போட்டாங்க. ஸ்க்ரூடா? நீங்க ஸ்க்ரூ இல்லையா? நான் ஸ்க்ரூ சொன்னா நீங்க ஸ்க்ரூ சொல்லுவீங்களா? உங்களுக்கு தான் ஸ்க்ரூ கரண்ட் வருதாப்பா. அப்ப என்னை பேச விட மாட்டீங்க, நான் பேசுறப்ப நீங்க வச்சுட்டீங்க. சரி, தாயின் சிறந்த கோவிலுமே தந்தை சபைக்கு வந்து எழுதி சொன்னேன். நம்ம ஈண்டர் துணைக்கு கொடுத்தோம் தாய். தாய் என்ன சொல்றோம்? அம்மா. ஈண்டருக்கு காரணம் தந்தை. தந்தை என்ன சொல்றோம்? அப்பா. சவுடா பேசாத. நீ சொல்றாங்க நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க. சரிவா. என்னையா தம்பி உங்களுக்கு தம்பி ஒண்ணு படைக்கங்க. தம்பிக்கு முதல்ல வந்து அண்ணன். அண்ணன் சரியா? தம்பி என்னையா சிவபெருமான் சத்திய கண்மையாக காட்சி விட்டார். எல்லாருமே காட்சி உடம்புமா? தம்பி அக்கா ஐயனா அக்கா ஐயனா ஐயனா அக்கா ஐயனா அக்காடா செல்ல குதிரையில வந்து எங்க சத்திய கண்ணும் நடிக்கிறாங்க. தங்கச்சி தங்கச்சி அத்தை அங்கேயா யா எனக்கு தெரியும் நல்லா முடிக்கிறார். அத்தை மாமா மாமா சித்தப்பா என்னையா சொல்லு பாவா. ஐயனா இருப்பா சித்தப்பா ஐயனா இருப்பா ஐயனாப்பா சித்தப்பாயா சித்தப்பா சின்னம்மா சின்னம்மா தத்திட்டா தாத்துட்டு தூத்துட்டு தத்துட்டு துத்தி துணைக்கு துணைக்கு துத்தி என்னையா என்னையா பேசாத எவ்வளவு கேட்டா தப்பா பேசுறீங்க. நான் எங்க ஐயனா பிடிக்காதப்பா நீங்க நான் எங்க கிட்ட வந்து கரெக்ட் சொத்து புடிச்சீங்க. சொல்லலையா அந்த புத்தி எப்படி வருது? தத்திட்டா தாத்து அகரங்கள் எடுத்தலாம். தத்திட்டா தாத்துட்டு தூத்துட்டு தத்துட்டு துத்தி என்னையா சொல்ல அதுல காஞ்சிப்பா. செல்வத்தில் செல்வம் செடி செல்வம் உன்னை சங்கிகை விட்டு தங்க கோபுர தக 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 கர்ப்பூர வாசகமல் கொண்டு மேலும் தகவாங்க வந்த உடனே ஒரு பாட்டு பாருங்க. என்ன மாட்டேன் மண்டபல கொண்டு போட்ட சாமியார் என்ன பாட்டு பண்ணீங்களா? நீங்க பாடுறதுக்கு முதல்ல நான் வந்தேன்னா நான் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாருங்க. நான் வந்ததுக்கு முதல்ல பாருங்க நீ. அப்ப நீ யாரை பாத்துவாங்க? யாரா பாத்து? ஓ வாத்தியார் யாரு முதல்ல? ஓ வாத்தியார் யாரு? அவ்வளவு வாத்தியாரா? அப்பா வந்து ஒரு வாத்தியார் நீ என்ன எப்பா மாமாவுக்கு போய் மச்சான் பல வருஷமா பழக்கம். சரி அப்ப அந்த பாடலாத்துக்கு நீ பாடலாம் தெரியாம மாரிசு மாயமானவன் தான் ராமன் துரத்தினா ராவணேஸ்வரன் சீதையை செய்யறதுனா நாங்க ஏன்டா பாடம் கேட்டீங்க? சாமியை தேடி போடுறதா முடியை பார்க்காம மூலத்தா கோவிலை நாம இருக்கிற சாபத்தை பிரம்மன் பெற்றார். அதுக்கு காரணம் இல்லை என்றால் அன்பு இல்லை, ஆசை இல்லை, அழகு இல்லை, பற்று இல்லை, பாசம் இல்லை, ஆசை இல்லை, எவ்வளவு நல்லா இல்லை. ஏன்டா பாருங்க ஆமா இந்த வார்த்தை பாருங்க. குமரம் பெற்ற குமரை கூத்துகள் திருமணம் பெற்ற திரியும் திரைகள் துணில ஊர்முக வானவர்கள் இல்லை அவதவர்கள் இடமுறை ஏன்டா பாருங்க. தலையில ரெட்டை வைத்த ஐட்டமுடன் எந்த வகையில் இந்த வகையில் நடிவிட்ட சிவன் செத்து விட்டாலோ முட்ட முட்ட பன்மையான பாலம் நெஞ்சமே அஞ்சாது. இடுப்பிலை கேவித்தால் கூனி முன்பிலே மந்திரை மரபிலே கூனி இந்த உலகிலே ராமாயணத்தில் சூழ்ச்சி தொழிலாளர் துரியவர்கள் மகாபாரத்தில் துரியவர்கள் தொழில் அடிக்கப்பட சாகப்படுகிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டு உட்கார்ந்து வரிசையா வாங்கிக்கு முன்பிலே ரச்சகன் மரபிலே எடுத்துக்க வேண்டிய சுபபக்தன் ஓடி 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 உட்கார் அந்த ஜோதியை நாடி 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 ஏன் என்ற வார்த்தைக்கு முதலில் பிறந்த இருக்கிறார் உலகே யார் எவன் நெஞ்சில் அடக்கிறார் மகாலட்சுமி இதய நாமல் அழைக்கிறார் மகாவிஷ்ணு அதற்கு பெருமை காக்கைக்கும் நல்குஞ்சு முன்குத்தியம் சொன்னார்கள். அல்லா மகாபாரத்தை திரௌபதி அல்லா மகாபாரதம் சிரித்தார் ராமேஸ்வரம் 10 கரங்களை கொடுத்து உட்கொள்ளுங்க துப்போத எச்சில் அந்த எச்சில் மண்ணோடு வந்து எப்பொழுது வலிக்கிறதோ அதே எச்சில் சாப்பிட்ட நாள் அல்லாத ராதாகிருஷ்ணன் விடவெளி நேரத்தில் மட்டும்தான் மகாபாரதம் சண்டை வந்து நாம் இந்த அகத்தை ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது. எப்ப இந்த வார்த்தை எப்பொழுது முருகா முருகா என்றாரே முருகா 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 என்ற சனியன் என்று சனியன் எப்படியாப்பட்டவன் எதை
செய்வான்? முதலில் எதை கொடுப்பான்? முதலில் கெடுப்பான், அதை கொடுப்பான். ஐயோகரம் எவனுக்கு வந்தாலும் கூடிய ஐயோகர வார்த்தை யாருக்கே பயன்படுத்தக்கூடாது. ஆடினார் தில்லையிலே திருக்கூத்து சிவபெருமான் ஓடி ஒரு மன்னனாக்கப்பட்டவன். தில்லையில் ஆடுவது சிவபெருமான். சிவபெருமானுக்கு நிகழாக சக்தி ஆட வேண்டும் என்று நினைத்தார். இருவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்டம். அவர் ஆடிய நோக்கமே ஒரு அரக்கனை அழிப்பதற்காக. இவர் ஆடிய நோக்கமே இந்த உலகிலே அனைவரும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆட்டத்தை அடக்குவதற்காக. அதனால்தான் சமநிலை என்ற ஒரு சமநிலையை பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம். இப்படிப்பட்ட விஷயம் காப்புறம் உள்ள முருகா என்ற நாமத்துக்கு ஊயந்தார் முன்னும் ஊயந்தார் ருத்ரன் காயந்தார் காகுன் மூன்று தெய்வங்கள் வழியில் முடியாமல் தான் சிவபெருமானை வந்து சுற்றி வந்தாலே தனியாக பிரிக்க முடியாக்கப்பட்டவன். அதற்கு அது இரவிலே தெற்கமாக்கி அடிக்க போக வச்சனை விநாயகர் பெருமாட்டியா அவன் வராமல் இருந்தால அதாவது வருணம் அந்த வருணம் நீருக்கு சொந்தக்காரன் வருணம் நீருக்கு சொந்தக்காரன் நீரை வரவழைக்கப்படுகிறார். சிறுநீராக்கப்பட்ட நிர்ணாமம் வந்து கொண்டே இருக்கிறது. வந்து கொண்டே இருந்த சிறுநீரை மறுபடி ஆத்மீகத்தை கீழே வைக்க மறுபடி எடுக்க முடியாமல் போக அதனாலே போகணும் என்ற இனம் வருவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம். அதனால் விநாயகப்பெருமா முக்தி கருவை சமரச உலாவ விடமே இருந்து ஒரு சரி சரி வேற ஏதாவது நம்மளை பத்தி கேட்டீங்களா? கேட்பேன். ஆனா நீ ரொம்ப நீளத்துக்கு பேசக்கூடாது. சரி என் பெயர் நாரதன். எங்க அப்பா பிரம்மா, எங்க அம்மா கைவாணி, பாட்டிய மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி. எங்க குடும்பத்துடைய கணக்கு. உங்களுடைய கணக்கு கேட்க பாக்குறேன். நீங்க யாரு? எங்க அம்மாவுக்கு பிள்ளை. உங்க அம்மா யாரு? எனக்கு பொண்டாட்டி. சரி நீங்கள் உள்ளே ஏதோ பெரிய சத்தம் கேட்டது. ஆமா நீ என்ன போட்டதுல பொங்கல் ரெண்டு வந்துருக்கு. அழைத்து நல்லா சரி அழைத்து ஆமா வா இங்க உள்ள அப்பா இருக்காரு. அடி வந்து போயிடுறாரு. அப்பா சவுண்ட் கேக்குமா? கமா கமான்னு அடிக்காதப்பா வேணாப்பா அடிக்காதப்பா. அடி கருப்பு நிறத்திலேயே கண்ணம் கரையிறது கருப்பு நிறத்திலேயே வாவா என் கண்ணு கருப்பா பார்த்த உருவமா பாவாடைய கல்வி பூட்டா பார்க்க ஜெயிக்குமா
கதையே தெரியலையா? இது வந்து யாரையா சொன்னது? முதல்ல ஒன்று யாரு இங்க சொன்னது? நான் கூப்பிடுறப்பதான் யாருன்னு கூப்பிடணுமா? நீ வைக்க அதுக்கு சொல்ல வேண்டியதை நானே பாடிட்டு இருக்கல. யாருங்க இவரு? நான் கூப்பிட்டோன்னு யாரு அவரு? ஆமா ஒன்னும் தெரியல. வெங்காயம் என்னை ஆடி பாடி வரவேற்று நீங்கள் நீண்ட கால வாழ வேண்டும் எனது வாழ்த்துகிறது. சரி, நான் தலையை பார்க்கிறேன். ஏன் இப்படி பயமுறுத்துகிறீர்கள்? நல்லா பேசுன அம்மா பாருங்கள், சுவாமி வந்திருக்கிறார். ஒரு பாகிய முனியே புலத்தில் எழுதரும் திரை வந்தில் எழுந்தரும்